வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பெருந்தலைவர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் காமராசர் அவர்களின் 115வது பிறந்த நாள் இன்று. அவர் அதிகாரத்தை விட்டு அகன்று 50 ஆண்டுகளுக்கும் மேலாகிறது. ஆனால் இன்றைக்கு அவரை தமிழ்நாட்டின் எல்லா கட்சிகளும் கொண்டாடுகின்றன. பச்சை தமிழர், ஏழை பங்காளர் என்று போற்றப்படக்கூடிய அவருடைய ஆட்சி காமராஜர் ஆட்சியை மீண்டும் ஏற்படுத்துவோம் என்று காங்கிரஸ் சொன்னது. திராவிட கட்சிகள் அவரை ஏற்று கொண்டாடுகின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் சில தலைவர்களும் கூட காமராஜரை பின்பற்றுவோம், காமராஜருடைய ஆட்சி அமைப்போம் என்று டாக்டர் தமிழிசை போன்றவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இளம் தலைமுறை காமராஜரை பார்த்தறியாத, அவர் மறைவுக்கு பின் பிறந்த ஒரு தலைமுறை இன்றைக்கு காமராஜரை கொண்டாடுகிறது. அவருடைய ஆட்சி ஒரு அப்பழுக்கற்ற ஆட்சி, நிர்வாகத்திறனுக்கான ஆட்சி, ஏழைகளுக்கான ஆட்சி, கல்வியை தந்த ஆட்சி, ஒரு குறைந்த அமைச்சர்களை கொண்டு தமிழ்நாட்டின் தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை தந்த ஆட்சி என்று இன்றைக்கு இளம் தலைமுறை காமராஜரை கொண்டாடுகிறது. காமராஜரை கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டம் என்பது 50 ஆண்டுகளில் தமிழகம் ஏராளமான வகைகளில் மாறியிருக்கிறது. இந்திய அரசியல் சூழலும் மாறியிருக்கிறது. இன்றைக்கு காமராஜரை கொண்டாடுவது என்பது, காமராஜரை போற்றுவது என்பது மறைந்த தலைவர்களையெல்லாம் போற்றக்கூடிய ஒரு பண்பின் அடிப்படையிலான ஒன்றா? ஜெயலலிதாவை விமர்சிப்பதில்லை, கொண்டாடுகிறோம், பாராட்டுகிறோம். எம்ஜிஆர் பாராட்டப்படுகிறார். அந்த வரிசையில் காமராஜரும் பாராட்டப்படுகிறாரா, அல்லது தன்னுடைய தனித்துவம் மிக்க தலைமைக்காக இன்றைக்கு நினைவு கூறப்படுகிறாரா? பொதுவாக ஒரு தலைவர்களை கொண்டாடுவது, பாராட்டுவது என்பது தமிழர் மரபாக இருக்கலாம். ஆனால் அப்படி கொண்டாடக்கூடியவர்கள் அவர் வழியை, அவர் காட்டிய பாதையை பின்பற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. நம்மோடு இந்த அமர்வில் பொருளாதார அறிஞர் திரு ஜெயரஞ்சன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ், பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஸ்ரீனிவாசன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இவர்களோடு காங்கிரஸ் கட்சியின் திரு கோபண்ணா விரைவில் இணையிருக்கிறார். வணக்கம். திரு ஜெயரஞ்சன், இந்த காலகட்டம் அப்படின்றது இந்தியா முழுக்க மாறியிருக்கிற காலம், உலகம் மாறியிருக்கு. உலகத்தின் பொருளாதார போக்குகள் எல்லாமே காமராஜர் வாழ்ந்த காலத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு காலச்சூழல். இன்னைக்கு காமராஜருடைய ரெலவன்ஸ், அவருடைய பொருத்தப்பாடு அப்படின்றது என்ன? இன்று இளையம் தலைமுறை அப்படின்றது ஏன் காமராஜரை ஒரு பெருமிதத்தோடும் ஏக்கத்தோடும் நினைவு கூறுகிறது? அதாவது ரொம்ப காலம் கடந்துவிட்டதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இமேஜஸ் மட்டும்தான் தங்கி இருக்குது, எஞ்சி இருக்குது. இப்போ அந்த இமேஜஸ் ஒரு ஏற்கனவே இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியை வேறு வகையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அல்லது அதுக்கு ஒரு மாற்றாக ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, கடந்த காலங்களை பார்க்குறது அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்கும். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது 2 பெரிய ஆளுமைகள் தான் அந்த மாதிரி ஒரு நினைவுற தகர்ந்த அளவில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதாவது நாடு விடுதலை பெற்ற பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த அதில் ரொம்ப பெரிய ஆளுமைகள் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போது ராஜாஜியும் காமராஜரும். இப்போ ராஜாஜி ஆட்சியை நாங்கள் திரும்ப கொண்டு வரோம்னு சொல்கிறது எந்த கட்சிக்கும் ஒரு உகந்த சூழ்நிலையை உருவாக்காதுங்கிறது அந்த கட்சிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இப்போ மாற்றாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம், காமராஜரை தூக்கி பிடிப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறது இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இப்போ நம்ம கனகராஜ் இவங்க வேற ஒரு அமைப்பை கட்டி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த அமைப்புக்குள்ளேயும் வராமல், இதுக்குள்ளேயும் இல்லாமல் வேற ஒரு அமைப்பை நாங்கள் கட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, தேசிய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய சோகால்டு காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது பிஜேபியாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே இந்த காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற கோஷத்தை அவங்க முன்வைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதை தான் அவங்க முன் வச்சிட்ருக்குறாங்க. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது எல்லா வரலாறும் தெரிஞ்சு அதுலேருந்து எதை தேர்ந்தெடுத்து அவங்க முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிறத நமக்கு நிறைய அதில் சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நடக்கக்கூடிய செய்தி யுகம் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, இந்த அந்த சோஷியல் மீடியான்னு சொல்கிறோம்ல, சமூக ஊடகங்கள், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அதுலேருந்து வரக்கூடிய நாலேஜ் தான் மிகப்பெரிய அளவில் பரவிட்டுருக்கு அப்படிங்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகவும் அதனுடைய இது எல்லாத்தையும் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது இந்த போஸ்ட் ட்ரூத் பாலிட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு மெய்யர் அரசியல். அந்த மெய்யர் அரசியல் தான் மிகப்பெரிய அளவில் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாடு மட்டும் அதுக்கு விதிவிலக்காக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு இமேஜஸை வந்து பில்டு பண்ணுறதும் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதும் அதனால் பயனடைய பார்க்குறதும் அப்படிங்கிறது வந்து எந்த கட்சியெலாம் பயனடையலாமல் அவங்களாம் அதை முன்னிறுத்த தான் செய்வாங்க கண்டிப்பாக. இப்போ இந்த போஸ்ட் ட்ரூத் ஃபேக்டை வந்து புரியாமல் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ தோழர் கனகராஜ் மாதிரி இடதுசாரி இயக்கங்கள் இருக்கவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் ட்ரூத்தை வந்து எப்படி நெகோஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் பிரிபடலைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அப்போ அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, காமராஜுங்கிற ஒரு இமேஜ் வந்து அவங்களுக்கு கிடைச்சா கூட அவங்களால அதை முன்னிறுத்த முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே அந்த மாதிரி ஒரு இமேஜ் வராது. அதனால் வந்து அவங்க அதை கண்டிப்பாக அதை கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதில் கையெடுப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இமேஜஸ் தங்கி இருக்கு. ராஜாஜி அப்படின்ற ஆளுமையும் காமராஜர்ன்ற ஆளுமையும் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர தமிழ்நாட்டில் வந்து முக்கியமான ஆட்சியாளர்கள். ராஜாஜி ஆட்சி மீண்டும் அமைப்போம்னு சொல்றதுக்கு இன்னைக்கு யாரும் தயாராகல. காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்க. இப்போ அண்மையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மோசம்னா ஜெயலலிதா ஆட்சி மோசம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி மோசம்னா பன்னீர்செல்வம் ஆட்சி வேணும், அல்லது ஜெயலலிதா ஆட்சி வேணும், கருணாநிதி ஆட்சி வேண்டும், எம்ஜிஆர் ஆட்சி வேண்டும், அண்ணா ஆட்சி வேண்டும். இந்த எல்லைகளில் போறது ஒன்று. ஆனா இதுக்கு அப்பால போய் காமராஜரை தேடுறாங்க. இதுக்கு அப்பால போய் தேடுறாங்களா இல்லையாங்கிறது வந்து நம்ம எந்த அளவில் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, கடந்த 25 வருஷம் 30 வருஷம் அரசியல், தமிழக அரசியல் எடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த 2 ஆளுமைகளுக்குள்ளே தான் மாறி மாறி வந்திருக்குது. மூன்றாவது ஒரு இதை வந்து நாங்கள் காமராஜர் அமைப்போம்லாம் சொல்கிறது எல்லாரும் சொல்லலாமே தவிர, அதற்கு ரெசனன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று திமுகவோட தான் போக வேண்டியதாக இருக்குது, இல்லாட்டி அதிமுகவோட தான் போயிருக்கிறாங்களே தவிர ஓட்டர்ஸ் வந்து காமராஜருக்கு வந்து காமராஜ் அமைப்புன்னு சொன்னதுனால வந்து அந்த அவ்வளோ பெரிய ஒரு அதுக்கு ஒரு ஆதரவும் அதுக்கு ஒரு இதுவும் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காங்கிரஸ் வந்து எப்போ தனியாக ஒரு ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி பண்ணாங்களோ அப்பயே அது வெற்றி பெற்றிருக்கணும். அந்த மாதிரி ஒரு வெற்றி நடைபெறலையே. இல்ல, காங்கிரஸை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட காங்கிரஸை கடந்து காமராஜர்ன்ற ஒரு ஆளுமையை கொண்டாடுறாங்க. காமராஜர்ன்ற ஒரு ஆளுமை காங்கிரஸ் அதை சரியா இன்னைக்கு பயன்படுத்தல, அல்லது அதுல இருந்து மைலேஜ் எடுக்கிற சக்தி காங்கிரஸ்க்கு ஆர்கனைசேஷனலா இல்லாம இருக்கலாம். ஆனா காங்கிரஸ்ன்ற பிம்பத்தை தாண்டி காமராஜர்ன்ற பிம்பத்துக்கு ஒரு வலிமையான தாக்கம் இன்னைக்கு இருக்கு. காமராஜர் பிம்பம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த 2 கழகங்களுக்கு மாற்றான ஒரு இமேஜ் வைக்கிறாங்க. கழகங்கள் இல்லாத காமராஜர் ஆட்சின்னு சொல்கிறதுனா அதான் முழுசாக இருக்கும் அவங்களுக்கு சொல்ல போகணுன்னாக்கா. அதில் வந்து இவங்களுக்கு எப்படி அதில் இன்ஹெரிட்டன்ஸ் வரும், அந்த இமேஜை பற்றி இன்ஹெரிட்டன்ஸ் வருங்கிறது நமக்கு தெரியல. இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காமராஜருங்கிறது வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இருந்த ஒரு பெரிய ஆளுமை அப்படிங்கிறத தாண்டி இவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, அதுலேருந்து அதை பிரித்து எடுத்து காமராஜருங்கிற ஒரு தனிநபர் ஆக்கினா மட்டும்தான் இவங்க வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு வச்சுங்க, அதை அவங்களால அப்ராப்ரேட் பண்ண முடியும். ஆனால் அது மாதிரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்போ பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோ காலம் கடந்து போனதுக்கப்புறம் காமராஜர் யாருன்னே தெரியாமல் இந்த மாதிரி விட்டு நியூஸ் படிக்கிறாங்கல்ல, அவர் பாலம் கட்டினார், ரோடு போட்டார், பள்ளிக்கூடம் திறந்தார் அப்படின்னு விட்டு நியூஸ் படிக்கும்போது மட்டும்தான் அரசியலை தாண்டி இந்த மாதிரி சில துணுக்கு சங்கதிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த ஆட்சி அமைப்பிக்கிறதுக்கு அதையும் ஒன்றா ஈக்குவல் ஆக்கிடுறது. அதனால் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம், அது வந்து காமராஜர் ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறது. காமராஜர் எதற்கு நின்னார் அப்படிங்கிறத இவங்களால நிறுத்த முடியுமா? இப்போ ஏன் அந்த கேள்வி கேட்குறாங்க? இந்த பாருங்க, இப்போது காங்கிரஸ் வந்து முதல்ல வந்து ஒரு மோனோலித்திக் யூனிட்டி நம்ம பார்க்கவே முடியாது. காங்கிரஸ்க்குள்ளே எல்லா போக்குகளும் இருந்துட்டு தான் இருந்திருக்கு காலங்காலமாக. இப்போ சமீப காலத்தில் வேணால் இல்லாமல் இருக்கலாமே தவிர, அவருடைய காலங்கள்லாம் எப்படி இருந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து எக்ஸ்ட்ரீம் ரைட் கிட்டத்தட்ட வர வரைக்கும் ஒரு பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட்காரர் இருந்திருப்பாரு, பிஜேபிக்காரர் இருந்திருப்பாரு. பிஜேபி வரைக்கும் போக மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருப்பாங்கன்னு வச்சுங்க. அதாவது ரைட் ஆஃப் சென்டர்னு சொல்கிறோம்ல, அது வரைக்கும் இருந்திருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பெக்ட்ரம் வந்து காங்கிரஸ்குள்ளே இருந்திருக்குது. இப்போ உதாரணத்துக்கு காமராஜர் வந்து நேருவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நேரு அங்கே பிரதமர் இதாக ஒரு கடிதம் எழுதும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் தான் வந்து கான்ஸ்டியூஷனலாக மேண்டேட்டட் ஒரு அமைப்பு. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு வந்து ஃபினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு. சரி, நாங்கள் மாநிலங்களில் இருக்கவங்க போய் நிதிக்குழுவில் வந்து பணம் வாங்குறது அப்படிங்கிறது அவங்க முன்னாடி போகிறது சரி. ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே இல்லாத திட்டக்குழுன்னு ஒன்று உருவாக்கி வச்சுருக்கீங்களே, நாங்கள் எதுக்கு அங்கே போய் நாங்கள் பணம் கேட்கணும், அதுக்கு என்ன அடிப்படை இருக்குதுன்னு அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கிறவர் ஒரு இந்திய தலைமை அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து இயங்கிட்டு இருந்தது காங்கிரஸ்குள்ளேயும் சரி. அவரும் காங்கிரஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, அவர் காங்கிரஸ் பார்ட்டி, இவரும் காங்கிரஸில் இருக்கிறவர். 2 பேருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இயங்கிட்டு இருக்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ சாத்தியமே இல்லையே. அதனால் காமராஜர்னு சொல்லும்போது அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இல்லை, மத்தியில் கூட போராடி அல்லது வாதாடி தன்னுடைய ஆளுமை செல்வாக்கின் மூலமாக நினைத்ததை சாதிக்கும் தலைமையாக இருந்தது அப்படின்ற உணர்வுல இருந்து கூட அது வரலாம். திரு கனகராஜ், உங்களுடைய பார்வை எது? இல்லை, பொதுவாக நம்ம
காமராஜர் குறித்து போவதற்கு முன்னால் இந்த மாதிரியான ஒரு ஆளுமைகளை விமர்சிப்பது என்பது இருக்குல்ல, தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. நீங்கள் அது கேள்வி நீங்கள் வந்து ரொம்ப முன்னால் வள்ளுவர் கூட நீங்கள் வந்து இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்ட பெறின் பறந்து கெடுக உலகியற்றியான், கடவுளை விமர்சிக்கிற அதிகாரத்தை திருவள்ளுவர் வச்சுருந்தார். ஆனால் நம்ம ஆளுமைகள் ஒன்று வந்துவிட்ட பிறகு அதை விமர்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவில் நீங்கள் வந்து மகாத்மா காந்தி மீது விமர்சனங்களை அது வைத்திருக்கிறது. எனவே சுதந்திரம் பெற்ற பிறகு என்ன மாதிரியான இந்த பொருளாதார அமைப்பு இருக்க வேண்டும் என்பது குறித்து வருகிற போது காங்கிரஸுக்கு நேர்மாறான கொள்கைகளைத்தான் கம்யூனிஸ்ட் கட்சி வைத்திருந்தது. அநேகமாக அப்போது அதனால்தான் உடனடியாக ஒரு மாற்று அரசாங்கம், நீங்கள் 67க்கு முன்னால் 57ல் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தான் கேரளாவில் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குது. அப்போ இருந்த பிரதான எதிர்கட்சியாகவும் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருந்தது. காமராஜர் என்கிற ஒரு தனி மனிதருடைய நேர்மை, பொது வாழ்வில் அவர் கடைப்பிடித்த அந்த எளிமை, இந்த மாதிரியான விஷயங்கள் என்பது வேறு. அவர் கடைப்பிடித்த எல்லா கொள்கைகளையும் இவ்வளவு தூரம் ஒரு 50-60 வருஷம் கடந்து வந்துவிட்ட பிறகு அதில் என்ன சரியாக இருந்தது தவறாக இருந்தது என்பதையெல்லாம் பார்க்காமல் அவரும் காங்கிரசினுடைய கொள்கையைத்தான் பின்பற்றினார். அஃப்கோர்ஸ் பேராசிரியர் சொன்னது மாதிரி ஒன்று காங்கிரஸ் வந்து சங்கப்பலகை மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக அது இருந்தது. அதுக்குள்ளே எல்லாரும் இருந்தாங்கங்கிறது உண்மைதான். ஆனால் அடிப்படையில் காமராஜரும் ஒரு காங்கிரஸ் கொள்கையை அமுல்படுத்தியவராக இருந்தாரே தவிர அதுலேருந்து மாறியவராக எதுவும் இல்லையே. காமராஜர் எல்லாருமே வந்து காங்கிரஸ் காலத்தில் முதலமைச்சர்களாக இருந்தவங்க எல்லாமே காங்கிரஸ் கொள்கையை பின்பற்றிருக்கலாம். ஆனால் காமராஜர் ஒரு தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். மதிய உணவு, இலவச கல்வி அப்படின்னு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சிந்திக்காததை அவங்களுக்கு முன்னாடி அதை செய்ய தொடங்கியிருக்கிறார். அப்படின்ற அம்சங்கள்லேருந்து ஒரு ஏழைகள் மீது பரிவு, அவங்கள கை தூக்கி விடுறது அப்படின்ற அம்சங்கள்லாம் சேர்ந்தானே காமராஜருக்கான இதுவை தருது. அதாவது ஏழைகள் மீது பரிவு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அப்படின்னா நீங்கள் வந்து மதிய உணவு திட்டம் ரொம்ப முன்னால் ஜஸ்டிஸ் பார்ட்டி சென்னையில் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சென்னையினுடைய சில பகுதிகளிலேயாவது அவங்க இருந்த ஒரு 1.5 வருஷ காலம் அது அமுல்படுத்தப்பட்டது. பிரிட்டிஷ்காரங்க அதை கேன்சல் பண்ணுற வரை அது ஆரம்பத்தில் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதுவல்ல பிரச்சனை. நீங்கள் நிவாரண நடவடிக்கைகளையே தமிழகத்தினுடைய அரசியல் விவாத களத்தில் என்ன வந்து நிற்கிதுன்னா, நிவாரணங்கள் முழுவதையும் தீர்வாக சொல்லுகிற தன்மை வந்து அநேகமாக திரு எம்ஜிஆர் அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு, பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த நிவாரணங்களையே தீர்வாக முன்வைக்கிற அந்த பழக்கம் வந்துருச்சு. நிவாரணங்கள் தீர்வாகுமான்ற கேள்வி இருக்கு. ஆனா தீர்வு வரவர்களே நிவாரணம் இல்லாமலே மனிதன் வாழ முடியும். அதைத்தான் சொல்றேன். அதனால அதை சொன்னதுனாலேயே அது மிகப்பெரிய விஷயங்களாக முன்வைக்க முடியாது. நீங்க அடுத்த ஸ்டேஜ் திராவிட இயக்கம் எடுத்துட்டு போனதுனால தான் நீங்க வேறு எந்த இடத்திலும் இல்லாத சில விஷயங்களை இங்கே பார்க்க முடியும். கேரளாவில் இமீடியட்டாக ஒரு அரசாங்கம் வந்தது. அது மாற்று சட்டங்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய பல சட்டங்களுக்கு அது மாற்றாக இன்றைக்கும் முற்போக்கு சட்டங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய விஷயங்களை இஎம்எஸ் நம்பூதிரி மந்திரி சபை என்பது கொண்டு வந்தது. அப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் தமிழகத்தில் ஒரு ஆடம்பர அரசியல் என்பதற்கு மாற்றாக ஆடம்பரமற்ற ஒரு தலைவர், எளிமையான ஒரு தலைவர், ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு அதாவது தன் மனதுக்கு தகுந்த மாதிரி விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் முடிவெடுக்காத தலைவர் என்கிற முறையில் சொல்வதற்கு பதிலாக காமராஜர் கடைப்பிடித்த கொள்கை எல்லாமே சரிதான். இல்லை, காமராஜர்ன்றவர் ஒரு குறியீடு. திரு ஜெயரஞ்சன் சொன்னது வந்து ஒரு பிம்பம் அப்படின்னா அது ஒரு குறியீடு. ஒரு நேர்மையான ஆட்சிக்கு குறியீடு, ஏழைகளுக்கான ஒரு நண்பன் அப்படின்றதுல ஒரு குறியீடு, திமுக அதிமுக எதிர்ப்புக்கு ஒரு குறியீடு, அவங்க முன்னிறுத்துற குறியீடாக இருக்கலாம். அந்த அடிப்படைகள் இருந்து கூட அதை பார்க்கலாம். நான் சீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்டு வரேன். திரு சீனிவாசன், காமராஜர் ஆட்சி அப்படின்றது காங்கிரஸ்காரங்க மட்டும் முழங்கி வந்த ஒரு முழக்கம். காமராஜரை வீழ்த்திய திராவிட கட்சிகள் கூட அவரை தங்களுடைய நீட்சியாக பார்க்கிறாங்க. இப்ப திராவிட கட்சிகள், அது அதிமுகவோ திமுகவோ, காமராஜரை பகைமையாக பார்க்கிறதுல
தங்கள் தலைவர்களில் ஒருவராக அவரை கொண்டாடுற ஒரு போக்கையும் தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். ஆனால் பிஜேபியும் கூட காமராஜரை தங்களுடைய காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். காமராஜர் அப்படின்றவர் இன்றைய தலைமுறைக்கு எந்த வகையில் பொருத்தமானவர், இன்றைக்கு எதற்காக காமராஜரை எல்லா கட்சிகளும் கொண்டாடுகின்றன அப்படின்ற கேள்வி வருது. உங்களுடைய பதில்? இல்ல, காமராஜரை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அவரை எம்பாடிமெண்ட் ஆஃப் வேல்யூஸ் என்று தான் நாம பார்க்கிறோம். நீங்க இதை பிரித்து பார்க்க வேண்டும். அவர் ஒரு காங்கிரஸ்காரர் என்ற அடையாளத்துடனே பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கிறேன். ஒவ்வொருவரும் ஒரு அரசியல் கட்சியில் இணைந்து பணியாற்றலாம். ஆனால் இவர்கள் எல்லாம் தேசிய தலைவர்கள் என்ற பார்வையில் தான் நாம் பதிவு செய்கிறோம். தமிழ்நாட்டில் காமராஜர் மாத்திரமல்ல, நேதாஜி அவர்களை வங்காளத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுகிறது. சர்தார் பட்டேலை நாம கொண்டாடுகிறோம். பண்டித மதன் மோகன் மாளவியாவை கொண்டாடுகிறோம். லால் பகதூர் சாஸ்திரியை நாம பாராட்டுகிறோம். இப்படி காங்கிரஸ் தலைவர்கள் தான், அவங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்கள் தான். ஆனால் இவர்கள் எல்லாம் தேசிய சிந்தனை வயப்பட்டவர்கள், பொது வாழ்க்கையில ரொம்ப தூய்மையானவர்கள். ஒரு ரைட் லீனியன்ஸ் இருந்தது, ஒரு வலதுசாரி தன்மை அல்லது மதம் சார்ந்து இயங்கக்கூடிய தன்மை, விநாயகர் சதுர்த்திக்கு ஊர்வலம் நடத்த தன்மைகள் அப்படிலாம் மதன் மோகன் மாளவியாவுக்கு இருந்தது. பட்டேலுக்கு வேறு விதமான அந்த ஒரு ரைட் சார்பு இருந்தது. ஆனால் காமராஜர் ஒரு லெஃப்ட் லீனியன்ட் இருக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் இருந்திருக்கிறாரு. இந்த மதம் சார்ந்த அடையாளங்கள் வர்றப்ப அதுல இருந்து விலகி நின்ன ஒரு தலைவராக தான் இருந்திருக்கிறார். அவங்க உங்களுக்கு மற்றவங்க வந்து உங்க கொள்கைகளோடு பொருந்தி போகிற அளவுக்கு காமராஜர் அவ்வளவு எளிதில் பொருந்தி போக முடியுமா? ஏற்றுக்கொள்கிறோம். அப்பனா நீங்க சொல்றது சரியாக இருந்தால் இப்ப அவர் நண்பர் கனகராஜ் அவர்களுக்கு காமராஜரை ஏற்றுக்கொள்வதில் கஷ்டம் இருக்கக்கூடாதே. லெப்ட் லீனியன்ஸ் இருக்குன்னு சொன்னா அவர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? கம்யூனிஸ்ட் கட்சி என்று வரும்போது அவர்களுக்கும் காமராஜரை நிபந்தனையற்று ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கும் தயக்கம் இருக்குல்ல. நீங்க லெப்ட்னு சொன்னால் அவங்க அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நான் சொல்வது இந்த லெப்ட் ரைட் சென்டர் இந்த விவாதத்தை வேண்டாம். அவர் ஒரு தேசிய தலைவர். பொது வாழ்க்கையில 3 முக்கியமான டைமென்ஷன்ஸ் தான் காமராஜரிடம் பார்க்கிறோம். ஒன்று அவருடைய நேர்மை, ரெண்டாவது அவரது காலகட்டத்தில் தமிழகத்தில் வளர்ச்சியை நோக்கி அவர் கொடுத்த அந்த முக்கியத்துவம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அணைக்கட்டுகள் எல்லாம் அவருடைய காலத்தில் வந்தது தான். பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் அவர் காலத்தில் வந்தது தான். தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு காமராஜருடைய பங்கு மிக அளப்பரியது என்பது தெரியும். மூன்றாவதாக பாரதிய ஜனதா கட்சி நம்புகிற மிகப்பெரிய சித்தாந்தம் அந்தியோதயா என்று சொல்கிறோம். வெல்ஃபேர் ஆஃப் தி லாஸ்ட், அந்த கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்பதை நாம் பெரிதாக சொல்கிறோம் அந்தியோதயா. அந்த அந்தியோதயா என்கிற எண்ணமும் காமராஜருக்கு பெருமளவு இருந்தது. நமது இங்கே அவரை பேனலிஸ்ட் சொன்ன மாதிரி அவர் சாதாரண மனிதருடைய கஷ்டங்களை தெரிந்தவராக இருந்தார் என்பதும். அதனால நாம இந்த இடத்துல அவரை காங்கிரஸ்காரர் என்று பார்ப்பதை விட எம்பாடிமெண்ட் ஆஃப் வேல்யூஸ் என்று பார்த்து நாம் அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அப்படி திறந்த மனதுடன் தான் காமராஜரை ஏற்றுக்கொள்கிறது. தமிழ்நாட்டில் காமராஜரை மாத்திரமல்ல, பிற மாநிலங்களிலும் கூட அவர்கள் காங்கிரஸ் தலைவர்களாக இருந்தாலும் கூட தேசபக்தி இருக்கிற தலைவர்கள், தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறோம். அப்படித்தான் நம்ம காமராஜரை புரிந்து கொள்கிறோம். இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ மாற ஆரம்பிச்சதுன்னா, இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸை உடைத்து புதிதாக ஒரு கட்சி வந்த பிறகுதான் இந்த பொலிட்டிக்கல் ஃபால் என்று சொல்லுகிறோமே, டீஜெனரேஷன் ஆஃப் வேல்யூஸ், இதெல்லாம் ஆரம்பிச்சது எல்லாமே இந்திரா காந்தி அம்மையார் தனியாக கட்சி ஆரம்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான் இந்த காங்கிரஸ் என்கிற முறை அது கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து போனது. அதனால இதையும் அதையும் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல நிறைய காங்கிரஸ் பீப்புளாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே கூட போஸ்ட் இண்டிபெண்டன்ட்ல ரொம்ப கொண்டாடப்படக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க தான். பிஜேபி அப்படிதான் பார்க்கிறது. காமராஜரும் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் காங்கிரஸ் மேன், பட் வித் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் காங்கிரஸ் வேல்யூஸ். அதனால அவரை நாம் பாராட்டுகிறோம். இந்த அமர்வுல காமராஜரை பற்றி ஆத்தென்டிக்காக பேசணும்னா அது கோபன் அவர்கள் தான். ஏன்னா ஏராளமான அளவில் அவரை பற்றி எழுதியிருக்கிறவர், ஆய்வு செய்தவர், கட்டுரைகள் எழுதியவர், நூல்கள் வெளியிட்டவர் அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரியன்னே சொல்லலாம். காமராஜர் ஆட்சியோட கிரானிக்குலர்னே சொல்லலாம். இன்னைக்கு காமராஜரை வெவ்வேறு கோணங்களில் பார்க்குறாங்க. காமராஜரை ஒரு இந்திய தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவர். அவருடைய வேல்யூஸ், எம்பாடிமெண்ட் ஆஃப் வேல்யூஸ், விழுமியங்களின் குறியீடாக அவரை அதனுடைய பெட்டகமாக நாங்கள் பார்க்குறோன்னு பிஜேபி சொல்லுது. தலைவர்களை விமர்சனத்தோடையே பார்க்கணும் அப்படின்ற பார்வையை திரு கனகராஜ் முன்வைக்கிறார். இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு காமராஜர் யாரென்று தெரியாது. சில அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைத்த இந்த தரவுகள் அல்லது மேலெழுந்த வாரியாக கிடைக்கிற சில தகவல்களை மட்டும் வச்சுட்டு அந்த பிம்பத்தை கட்டுறாங்க. அதன் மீது வரக்கூடிய ஒரு கருத்து அப்படின்ற கருத்தையும் திரு ஜெயரஞ்சன் முன்வைக்கிறார்.
இன்றைக்கு காமராஜருடைய ரெலவன்ஸ் இன்றைய தலைமுறைக்கு இன்றைய வாழும் காலத்தில் 50 ஆண்டு காலத்துக்கு பிறகும் அவர் ஏன் நினைவு கூறப்படுகிறார்? நினைவு கூறுறவங்க அவர் பாதையில் நடக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா? மகாத்மா காந்தியினுடைய தலைமையில் விடுதலை போராட்டத்தில் 1920களிலே நுழைந்த அவர் படிப்படியாக ஒரு மிக மிக பின்தங்கிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அந்த சமுதாயத்தில் இருந்து 1920 இருந்து 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அப்போல்லாம் ஆண்டுக்காண்டு தேர்தல் நடக்கும். 1952-54 வரை அவர் 12 ஆண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். 54 ராஜாஜி பதவி விலகிய பிறகு ஏப்ரல் 13ஆம் தேதி 1954 அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். 8 அமைச்சர்கள். அன்றைக்கு அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்கிற போது 1954-55 பட்ஜெட் ரூபாய் 47 கோடி 18 லட்சம். அவர் பதவி விலகிற போது 1962-63 121 கோடி 81 லட்சம். இந்த குறைவான தொகையை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தியவர். தந்தை பெரியார் அவர்கள் பலமுறை அவரை பாராட்டியிருக்கிறார். தந்தை பெரியார் காமராஜரை பாராட்டியதை போல வேறு எந்த தலைவரையும் பாராட்டியதாக எனக்கு தெரியவில்லை. பெரியாரும் பெருந்தலைவரும் என்று அந்த 9.5 ஆண்டு காலம் தந்தை பெரியார் பாராட்டியதை நூலாக நான் வெளியிட்டிருக்கிறேன். ஒரு முறை அவர் சொல்லுகிறார், 2000 ஆண்டுகளாக சேர சோழ பாண்டியர் ஆட்சி காலத்தில் நிகழாத அற்புதங்களெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் நடக்கிறது என்று சொன்னார். தமிழ்நாடு உருப்பட வேண்டுமானா இன்னும் 10 ஆண்டுகளுக்கு காமராஜரை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். எனக்கு 82 வயதாகிறது. விரைவில் எப்பொழுது இறப்பேன் என்று எனக்கு தெரியாது. இறக்கிற நிலையில் நான் மரண வாக்கு மூலம் கூறுகிறேன், தமிழ்நாடு உருப்பட வேண்டும், தமிழன் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் காமராஜரை விட்டால் நாதி இல்லை என்று சொன்னவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரை விட ஒரு பெரிய ஒரு நற்சான்றிதழ் கொடுப்பதற்கு தமிழ்நாட்டிலே பெரிய தலைவர் கிடையாது. அவர் பாராட்டியிருக்கார். 9.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியை தன் தோள்களில் சுமந்து கிராமமாக சொன்னார். ஒரு முறை ஒரு குழந்தை போய் எடுத்து போய் 1 ரூபா கொடுத்து பெயர் வைக்க சொன்னாங்க. உன்னை 1 ரூபா கொடுங்க, நல்ல பேர் வைக்கிறேன் என்று சொல்லி அப்புறம் 1 ரூபாயை பெற்றுக்கொண்டு காமராஜ் என்று பெயர் வைத்தார். ஆக அவர் 9.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி முறை, நாம் ஏதோ காமராஜர் ஆட்சின்னா காமராஜரே திரும்ப ஆட்சி செய்ய போகிறதில்ல. காமராஜர் ஆட்சி முறை, த ஸ்டைல் ஆஃப் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி காமராஜ் கவர்மெண்ட், எப்படி அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அணுகுமுறை கொண்டாங்க, எப்படி தொழில் வளர்ச்சி, மின்சார திட்டங்கள், இலவச கல்வி. அன்றைக்கு இருந்த நிலையில் எதையாவது தமிழனை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு எதையாவது ஒரு வகையில் செய்யணும்னா கல்வி என்கிற சொத்தை தமிழர்களுக்கு வழங்கினார். அன்றைய தலைவர்களுக்கு இருந்த அந்த எளிய மனிதர்கள் மீதான ஒரு பரிவு, கல்வியில் மீது அவங்க காட்டின அக்கறை அல்லது நேர்மை, அன்னைக்கு இருந்த பெரும்பாலான முதலமைச்சர்களுக்கு ஊழல் புகாரோ, சிபிஐ ரெய்டோ, ஐடி ரெய்டோ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ நோட்டீஸோ இது எதுவுமே அன்னைக்கு இருந்த தலைமுறை ஆகலை. ஏன்னா அன்னைக்கு எல்லாமே ஒரு சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்க. ஆமாம். எனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து அவர்கள் மீதான மதிப்புன்றது கூடுது அப்படின்னு பார்க்கிறதா? இல்லை, அது எப்படின்னா விடுதலை போராட்டத்து காலத்தில் 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்துவிட்டு இந்த நாட்டிற்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்துவிட்டு முதலமைச்சராக ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு நேர்மையாக சேவை மனப்பான்மையை லட்சியமாக கொண்டு வந்த தலைவர்கள் விடுதலை போராட்ட காலத்திலேருந்து சுதந்திர இந்தியாவுக்கு வராங்க. ஜவஹர்லால் நேரு 3535 நாட்கள் இந்த நாட்டில் சிறையில் இருந்து விட்டு தான் 16 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த நவ இந்தியாவே அவர் செதுக்கினார். ஆக காமராஜரை போன்றவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் அப்பழுக்கற்ற தேசபக்தர்கள் இந்த நாட்டில் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்திருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்தார்கள். அதே போல காமராஜர் தமிழ்நாட்டிலே இருந்தார். அவர் ஆட்சி காலத்தில் ஒரு கிராமத்திற்கு ஒரு சாலை வந்தது என்று சொன்னால், மின்சாரம் வந்தது என்று சொன்னால், பள்ளி வந்தது என்று சொன்னால், விவசாய திட்டம் என்று சொன்னால், முதல் முறையாக இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து முதல் முறையாக காமராஜர் ஆட்சியில்தான் வளர்ச்சி திட்டங்கள் கிராமங்களை நோக்கி போயிற்று. சேர சோழ பாண்டியர் காலத்தில் எந்த கிராமத்துக்கு எந்த மின்சாரம் கொடுக்கல, கல்வி கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. ஆனால் காமராஜர் தான் கொடுத்தார். ஆக அப்படிப்பட்ட ஒருவரை இன்றைக்கு 45 ஆண்டுகள் 1975 அவர் இறந்திருந்தாலும் இன்றைக்கும் நாம் விவாதிக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆட்சி முறை, அவருடைய செயல்பாடுகள், ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவர் கையாண்ட அணுகுமுறை, அவருடைய தொலைநோக்கு பார்வை. அன்றைக்கி 1950களில் இடஒதுக்கீடுக்கு சோதனை வந்தபோது தந்தை பெரியார் போராடினார், அண்ணா கட்டுரை எழுதினார். உடனே இவர் ஜவஹர்லால் நேரு அவரிடம் சொல்லி அரசமைப்பு சட்டத்தில் அரசமைப்பு சட்டம் செயலுக்கு வந்த ஒரு சில மாதங்களிலேயே 1951 முதல் திருத்தம் கொண்டு வந்த
பெருமை காமராஜர் கொண்டு செயல்படுத்தியவர் பிரதமர் நேரு. அன்னைக்கு ஒன்றும் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸின் ஆதிக்கம், காங்கிரஸ் கட்சியினர் தான் நிரம்பி இருந்தார்கள், எதிர்க்கட்சியே கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் கூட தமிழ்நாட்டில் திருச்சியிலே நடந்த தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தினுடைய தீவிரத்தன்மை நீதி கட்சி காலத்திலே இருந்து 1927களிலிருந்து தமிழ்நாட்டிலே நடைமுறையில் இருக்கிற சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற விசேஷ நிலையை கருத்தில் கொண்டு அன்றைக்கு பிரதமரிடம் சொல்லி முதல் திருத்தம் கொண்டு வந்து இடஒதுக்கீடு என்கிற அந்த இன்றைக்கு எழுப்பப்பட்ட மாளிகைக்கு அஸ்திவாரம் அடிக்கல் போட்டு முதல் திருத்தத்தின் மூலவர் என்று காமராஜரை நாம் அழைக்கிறோம். ஆக இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் அவர்கள் காட்டிய அக்கறை, ஈடுபாடு, அதனால்தான் இன்றைக்கும் அவரை பேசுகிறோம். அவரை பேசும்போது நமக்கெல்லாம் மிகுந்த உணர்ச்சி பெருக்கோடு பேசுகிறேன்னு சொன்னால் அதுக்கு தான் அந்த பணியில் தான் என்னை போன்றவர்கள் ஒரு காமராஜரை நாம் அடையாளப்படுத்த வேண்டும். காமராஜருக்கு அரசியல் வாரிசு கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு 1500 கோடி ரூபாய் சொத்து சம்பாதித்து கொடுத்தவர். ஆனால் அவருடைய மகனோ குடும்பமோ எங்கே இருக்கிறார்கள் யாருக்காவது தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஒரு பின்தங்கிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர், 9.5 ஆண்டு காலம் முதலமைச்சர், அதனுடைய நேருவின் அழைப்பின் பேரில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர், 3 பிரதமர்களை தேர்ந்தெடுக்கிறார். ஆங்கில அறிவு குறைவாக இருக்கிற காமராஜர் நாடாளுமன்றத்தில் அந்த வளாகத்திலே நடந்து போகிற போது வட இந்திய தலைவர்களெல்லாம் அவரை பார்த்து கம்பீரமான அந்த உருவத்தை பார்த்து அவ்வளவு மரியாதை கொடுத்து அவரை வரவேற்றார்கள். அப்படிப்பட்ட தலைமை வடநாடுகளிலே மொழி தெரியாதவர்களெல்லாம் அவரை போற்றினார்கள், பாராட்டினார்கள். 3 பிரதமரை தேர்ந்தெடுத்தார். ஒரு பின்தங்கிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சியிலே இவ்வளவு உயர்நிலைக்கு வர முடியும் என்பது காங்கிரஸ் கட்சியுடைய மிகப்பெரிய வெற்றி. சரி, இன்னைக்கு காங்கிரஸ்ல அதை தாண்டி மொத்த பொது வெளியில வாழும் காமராஜர் அப்படின்னு யாரையாவது சொல்ல முடியுமா? யாரையாவது காமராஜருடைய வாரிசு அப்படின்னு இன்னைக்கு சொல்ல முடியும்? இன்னைக்கு கூட நான் வருகிற போது சுவரட்டியை பார்த்தேன். இளம் காமராஜர் பேசுகிறார் என்று ஒரு சுவரட்டி. எனக்கு வேதனையாக இருந்தது. பேரையே போடவில்லை. யார் என்று பார்த்தால் ஜி.கே. வாசன் என்று பெயர் போடல். நானாக புரிந்து கொண்டேன். ஏனென்றால் இளம் காமராஜர் என்று போடட்டும், இளம் காமராஜர் ஜி.கே. வாசன் என்று போடலாம். ஆனால் இளம் காமராஜர் பேசுகிறார் என்று ஒரு சுவரட்டி போட்டு மழுந்து கொள்ளலாமே தவிர காமராஜரை போல இன்னொரு காமராஜரை நாம் இந்த நாட்டில் பார்ப்பது என்பது அரிது. அதற்கு மிகப்பெரிய தியாகத்தை செய்யணும். திரு ஜெயரஞ்சன் அவர்கள்ட்ட கேட்கணும், ஒரு இடைவேளைக்கு பிறகு கேட்கிறேன். காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டில் வளர்ச்சி அப்படின்ற ஒரு சங்கிலி இருக்குல்ல, காமராஜர் சில அடித்தளங்களை போட்டார், நவீன தமிழகத்தை கட்டி எழுப்புறதுல இது பண்ணார். திரு ஜெயரஞ்சன் இதற்கு பதில் சொல்லணும். கனகராஜ் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார், விமர்சனம் இல்லாமல் பார்க்கிறோம்னு. ஆக்சுவலாக காமராஜர் மீது விமர்சனங்கள் இருக்கின்றன. அவர் தமிழ்நாட்டு அரசியலை முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு போகும்போது ஒரு தற்கொலை முடிவு அப்படின்னு சொன்ன நேரத்தில் சொன்னார். அதை உதறிவிட்டு ஒரு தேசப்பணி அப்படின்னு நினச்சி ஒரு கட்சி தலைவர் பதவிக்கு போனார், தேசிய காங்கிரஸ் தலைவர். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் அவருடைய ஆளுமை என்பது பின்னால் சரிவாக இருந்தது. அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர் போகாமல் இருந்தால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாதை, அரசியல் வரலாறுன்றதே வேற மாதிரி கூட இருந்திருக்குமோ அப்படின்றது இருக்கு. தேவிகுளம், பீர்மேடு போன்ற தமிழ்நாட்டின் பகுதிகளை, எல்லை பகுதிகளை கொடுத்ததில் அன்னைக்கு அவர் உள்நோக்கம் இல்லாமல் கொடுத்துருக்கலாம். அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முல்லை பெரியார் மாதிரியான சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு காமராஜர் மீது விமர்சனம் வைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அண்மை காலத்தில் கருவேல மரம் வரும்போது கூட இந்த பிரச்சனை சீமை கருவேல அகற்றல் அப்படின்னு வரும்போது கூட அவரை விமர்சிக்கக்கூடிய பதிவுகளை பார்க்க முடியுது. எனவே கண்மூடித்தனமாக யாரையும் ஏற்றுக்கொள்ளலை, நிறைய குறைகளை பார்த்து தான் பேசுகிறாங்க. எனவே காமராஜர் அப்படின்ற ஒரு ஆளுமையின் இன்றைய தேவை என்னவாக இருக்க முடியும்? காமராஜருக்கு பிறகு இன்னைக்கு கொண்டாடுறோம்னா காமராஜருக்கு பிறகான 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு வளரவே இல்லையா? திரு ஜெயரஞ்சன், காமராஜர் அப்படின்றவர் இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் உருவான ஒரு பெரும் தலைவர். இன்றைக்கு காமராஜரை கொண்டாடுறவங்களுக்கு நீங்க தொடக்கத்தில் சொன்னது மாதிரி இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு உருவகமாக அவரை காட்டுறதுக்காக காமராஜரை பெரிதாக செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றீங்க. காமராஜர் ஆட்சிக்கு பிறகு அணைகள் கட்டப்படவில்லை, தொழில் வளர்ச்சி அப்படின்றது சரியாக நடக்கலை அப்படின்ற கருத்துக்கள் பல தரப்பினராலும் ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுது. அந்த விமர்சனம் எந்த அளவுக்கு சரியானது? முதல்ல காமராஜர் ஆட்சியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, காமராஜர் எப்படி ஆட்சிக்கு வந்தாருங்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, அதை வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ ஐயா சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, கோபன் ஐயா சொல்லும்போது அவர் மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்தவர் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் எவ்வளோ வந்து நிராகரிப்புக்கு ஆளானார், அதுலேருந்து வந்த அதை எதிர்த்து அவர் எப்படி அதை செயல்பட்டார், அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வந்து பின்னணியில் யார் இருந்தால் அதுக்கு பெரியார் என்னென்ன வேலை செஞ்சார் அப்படிங்கிறலாம் வரலாற்றில் இருக்கக்கூடிய பதிவுகள். அது மட்டும் இல்லை, பெரியார் வந்து அவருடைய ஆட்சி காலம் முழுக்க முழுக்க என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பெரியாரே ஆட்சி கட்டில் உட்கார்ந்தா கூட அவ்வளோ அதுக்கு ஆதரவு தெரிவித்து அவர் பேசி இயக்கங்கள் மாதிரி நடத்தி எல்லா ஊருக்கும் போய் அதை பற்றி பேசுவாரான்னு நமக்கு தெரியாது. இப்போ ஐயா வந்து ஒரே ஒரு கோட் மட்டும் சொன்னாங்க, எப்படின்னா காரைக்குடியில் அவர் பெரியார் பேசின பேச்சு, இதுமாதிரி எனக்கு 88 வயசாவது, நான் சாக போகிறேன், நான் சாகும்போது போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் நாடு உருப்படணும்னு சொன்னாங்க, இவரை தான் கையில் வச்சுக்கணும் நீங்கள் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஓட்டெடுப்பு நடக்குது, அதாவது அந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து ஒன்று கூடி அடுத்த தலைவர் யார் அப்படின்னு சொல்லி இவருக்கு எதிராக சி சுப்பிரமணியன் நிற்கும் பொழுது, அந்த ஓட்டெடுப்பு நடக்கும் பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பெரியார் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ன செய்யணுங்கிறத வந்து டைரக்ஷன் இங்கேருந்து பண்ணிட்டு அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு டென்ஷன் வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா காங்கிரஸ்குள்ள வெகு காலமாக நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு 20 வருஷமாகவே நடக்குது. பெரியார் அப்படி தான் வெளில போகிறார், அதுலேருந்து ஒரு காலகட்டத்தில் தாங்க முடியலன்னு சொல்லி வெளியில் போகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமராஜரை முன்னிறுத்தி அவர் வந்து வரணும் அப்படிங்கிறதுல வந்து அது மாதிரி பெரியார் மாதிரி உணர்வு உள்ளவர்கள் வந்து ஒரு செட் ஆட்கள் வேலை செய்கிறாங்க. அதனுடைய விளைவாக வந்து காமராஜர் வராரு. அதனுடைய தாக்கம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது வரைக்கும் இருந்த கொள்கைகள்லேருந்து வேறுபட்டு இந்த மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயம் வந்து முன்னேறணும், மேலே ஏறி வரணுன்னாக்கா அடிப்படையில் என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி, இப்போ கல்வி வந்து எல்லாருக்கும் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து பள்ளிக்கூடம் அத்தனை 1000 பள்ளிக்கூடங்களை புதுசாக திறக்கிறதா இருக்கட்டும், மதிய உணவு இருந்தால் தான் மக்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். இப்போ அது வந்து ஐடியா வந்து இப்போ தோழர் கனகராஜ் சொன்ன மாதிரி வந்து நீதி கட்சி 1961 பண்ணதுலேருந்து அதனுடைய நீட்சியாக நம்ம பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காமராஜர் காங்கிரஸில் இருந்திருந்தாலும் கூட அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, பெரியார் வந்து ஒரு சமுதாயத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழணும்னு சொன்னாரோ அது அரசு பொறுப்பில் அவங்கள்ட்ட இருந்த நிதி வசதிக்கு அதெல்லாம் என்னென்ன செய்யணும்னு நினைக்க முடியுமோ அதெல்லாம் செய்திருக்கிறார் அவர். அதில் வந்து அந்த பெரியார் வந்து தொடர்ந்து அவர் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனுடைய நீட்சியாக இப்போ வந்து அவர் தோற்று போகிறாரு, எலெக்ஷனில் தோற்று போகிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இந்த நல்ல ஆட்சி அமைப்பு முறை அது மட்டும் இல்லாமல் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது மட்டுமே வந்து ஒரு அரசியல் இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து காமராஜனுடைய தோல்வியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் அப்படிங்கிறது வந்து அதையும் தாண்டின ஒரு விஷயம். அது வந்து இப்போ ஒரு அடையாளம் சார்ந்த ஒரு அரசியல் அப்படின்னு நம்ம வந்து அதை பார்க்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ பச்சை தமிழ்னு பெரியார் சொன்னால் கூட இது தமிழ் மொழிக்கு வந்து காமராஜர் அந்த உணர்வு இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீவிரமான தமிழ் ஆட்கள் வந்து ஆங்கிலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்பொழுது காமராஜனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி டெல்லியில் நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல, நீங்கள் வந்து இப்போ இது இங்கே இங்கிலீஷ் வேணான்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அங்கே ஹிந்தி தான் வரும் அப்படிங்கிறதுனால தெரிஞ்சுங்க முதல்ல அப்படின்னு வான் பண்ணுற அளவுக்கு அவருக்கு வந்து துல்லியமாக தெரியும் அந்த பாலிடிக்ஸ். ஆனாலும் அவர் வந்து இதை முன்னெடுக்க முடியல, அவரால் இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிற அவரால் போக முடியல, முழுசாக போக முடியல. ஆனாலும் வான் பண்ணுறாரு. என்ன வான் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை விட்டீங்கன்னாக்கா அங்கே அதுதான் வருங்கிறத நல்லா தெரிஞ்சுங்க அப்படிங்கிறத சொல்கிறதுல அவருக்கு எந்த விதமான புரிதல் இல்லாமலாம் கிடையாது. ரொம்ப துல்லியமான ஒரு புரிதல் இருக்குது. தீவிர தமிழ் தேசியத்தை வந்து நிப்பாட்டுறாரு, அப்படி தான் அவர் நிப்பாட்டுறாரு. ஆக அந்த அளவில் வந்து நம்ம அவரை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடவே முடியாது, அது இருக்குது. ஆனால் அவருடைய ஓரியன்டேஷன் அவருடைய இதனால் வந்து அவரால் அதை தாண்டி வெளியில் வர முடியல. வேறேஸ் வந்து திராவிட இயக்கம் வந்து வேறு கொள்கைகளையும் முழக்கங்களையும் முன் வச்சு பெரியாரை தாண்டி அவங்க போகிறாங்க. திமுக அதை தாண்டி போகுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இதை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்தியாவுடைய வளர்ச்சி திட்டத்தை தாண்டி தமிழ்நாடு வளர்ச்சி திட்டத்தை வந்து நீங்கள் தனியாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பில் இருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் 3ஆம் ஐந்தாண்டு திட்டம்லாம் செயல்படுத்தப்படக்கூடிய காலகட்டத்தில் தேசிய அளவுலேயே வந்து என்ன ஆகுதுனாக்கா, நேரு வந்து என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் தான் ப்ரியாரிட்டி ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணுறாங்க. இப்போ மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் இல்லை. ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டே இப்போ அக்ரிகல்ச்சரில் ஒன்றுமே கிடையாது. அப்போ வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுதும் ஆனால் போதுமான அளவுக்கு அது போய் சென்று அடையாதனால தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க காங்கிரஸினுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தால் உணவு பஞ்சாங்கிறது வந்து சேருது. அவ்வளோ நீராதாரங்களை பெருக்கி இருந்தாலும் கூட உணவு பஞ்சாங்கிறத வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாகிடுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து அப்போ அந்த சமயத்தில் அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியத்துக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் டெல்லியில் போய் உணவு அமைச்சராக இருக்கும்போது அதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரயத்தனம் பண்ணுறாரு அவர், இதை மாற்றி அமைக்கிறதுக்கு. அது ஒன்று. தொழில்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அல்லது கல்வித்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா,
காமராஜர் என்னெல்லாம் வந்து செய்துட்டு போனாரோ அதை வந்து இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு பெரிய வீச்சோட கொண்டு போனது வந்து திமுக அவருடைய ஒரு வரலாறு இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷனை வந்து காமராஜர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை வந்து ஃப்ரீ எஜுகேஷனாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கலைஞர் சிஎம் ஆகும்போது என்ன பண்ணுறாருனாக்கா அதை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. என்ன அதை கிராஜுவேட் எஜுகேஷன் வரைக்கும். இவங்க ஸ்கூல் திறந்தாங்கன்னா அவங்க காலேஜஸ் திறக்கிறாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அது வேறு மாதிரி ஒரு உருவம் எடுக்குது அப்படின்னு வச்சுங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் காலகட்டத்தில் வந்து காலேஜஸ்லாம் பொதுவாக திறக்காமல் எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க. அது வந்து வேற ஒரு ரூட் எடுத்து அது போகுது. அதுவும் ஜெல்லாகுது. எதோட ஜெல்லாகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆல் இண்டியாவில் நடக்குது, அதோட ஓரளவுக்கு ஜெல்லாகி போகுது. சரி, அது ஒரு பேட்டர்ன். இப்போ தொழில்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, பெரு தொழில்களுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி வந்து சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. கலைஞர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்படி வந்து சென்னை மாநகரத்தில் இருந்த எஸ்டேட்ஸ் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தொழில் வளர்ச்சியை வந்து பரவலாக்கணும், தமிழகம் முழுக்க பரவலாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் ராணிப்பேட்டை எஸ்டேட்டாக இருக்கட்டும், ஹோசூர் எஸ்டேட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவர் உருவாக்குற ஒரு திட்டங்கள். அதே மாதிரி உணவு பற்றாக்குறையை வந்து நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, யூனியன் அரசோட வந்து நமக்கு நல்ல உறவு இருந்துகிட்டே இருந்தால் தான் அதை மேனேஜ் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது, இது வந்து இதை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுங்கிறத வந்து இவர் கட்டமைக்கிறார், கலைஞர் கட்டமைக்கிறார். எம்ஜிஆர் வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, இந்த கட்டமைப்பு மட்டும் இருந்தால் பத்தாது, டிஸ்ட்ரிபியூஷனோட நெட்வொர்க் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நியாய விலை கடைகளை வந்து பல பகுதிகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்க்குள்ளே ஒரு நியாய விலை கடை வேணும் அப்படிங்கிறது. ஆக காமராஜர் காலத்தில் ஆரம்பித்த பல விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலும் 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 பெருகி வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. அதனால தான் வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து தொழில்துறையில் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கிற அதே சமயத்தில் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துறதுலையும் மிக முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தான் இருக்குது. ஆக இதை விட்டுட்டாங்கன்னோ அதை விட்டுட்டாங்கன்னோ சொல்கிறதுக்கு வந்து எதுவும் இல்லை. இன்னும் சிறப்பாக செயல்பட்டுருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் வேறு. அதையும் நான் ஒத்துக்கிறேன், இன்னும் சிறப்பாக செயல்பட்டுருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் அதுக்காக அதை நிராகரிச்சிட்டாங்கன்னோ அல்லது பாதை மாதிரி போயிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. எக்ஸப்ட் இன் ஒரு ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைவேட்டைஸ்டு எஜுகேஷனை கொண்டு வந்தது இருக்குல்ல மிகப்பெரிய அளவில், அதுதான் இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தவறுன்னு என்னுடைய பார்வை. அதில் ஒரு முறை வந்து கோயம்புத்தூரில் ஒரு தொழிலதிபர் ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு ஒரு அமைச்சர் மூலமாக காமராஜரை அணுகுகிறார். அவர் சொல்கிறார், நான் 20 லட்சம் முதலீடு செய்கிறேன், அரசு 80 லட்சம் கொடுத்தா ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்கலான்னு சொன்னபோது அந்த கோப்பு காமராஜருக்கு வருகிறது. அந்த அமைச்சரை பார்த்து கடிந்து 20 லட்சம் அவர் முதலீடு செஞ்சு நம்ம 80 லட்சம் போடுறது, கூட 20 லட்சம் போட்டு நம்ம அரசுவே ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்கலாமே, தனியாரையே இதில் கொண்டு வந்து சேர்க்குறீங்க, தனியாரெல்லாம் கல்வியில் வரக்கூடாது, கல்வி வியாபாரமாகக்கூடாது, கல்வி சந்தை பொருளாகக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு அடிப்படையில் தான் தஞ்சை மருத்துவக் கல்லூரி வந்தது. அப்போவே அது வந்து தொலைநோக்கு சிந்தனையோடு கல்வி வியாபாரமாகக்கூடாதுன்னு சொன்னார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் வியாபாரம் மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக ஒரு விஷயம், அந்த அரசியல் சூத்திரம், தமிழ்நாட்டு அரசியல் சூத்திரம், இந்த பிராமின் நான் பிராமின் மூமெண்ட்டு, நீதி கட்சி, இந்த பின்னணி வந்து காங்கிரஸ்லேயும் அது பாதிக்குது. காமராஜருக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது இந்த திருப்பரங்குன்றம் மாநாடு சமயத்தில் அண்ணா எழுதுகிறார், குன்றம் தாழ்ந்தது கோடு உயர்ந்ததுன்னா காமராஜர் கை தாழ்ந்து ராஜாஜி கை ஓங்கி விட்டது. ஏன்னா காங்கிரஸ் தலைமை ராஜாஜிக்கு ஆதரவாக இருக்கிறது, தமிழ்நாடு காமராஜருக்கு இல்லைன்னு அவர் அந்த கோணத்தில் எழுதுகிறார். மறைமுகமாக ஒரு நேரத்தில் திராவிட நாடு இதழில் அண்ணா எழுதுகிறார், காமராஜருக்கு கருஞ்சட்டை படை துணை நிற்கும்னு. ஆக காமராஜரை வந்து ஆதரிக்கிறார்கள், காங்கிரஸை எதிர்க்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே. பெரியார் கூட 1952 பொதுத் தேர்தலில் 60 அடி ஆழம் தோண்டி காங்கிரஸை புதைப்பேன் என்று பிரச்சாரம் செய்கிறார் 52ல் ராஜாஜிக்கு எதிராக. 54ல் காமராஜர் பெயரால் காங்கிரஸை ஆதரிக்கிறார். திராவிட கழக தோழர்களை பார்த்து, நீங்கள் யாராவது விரும்பினால் காங்கிரஸ்லேயே போய் சேர்ந்து கொள்ளலாம், காங்கிரஸை பலப்படுத்துங்கள், காங்கிரஸில் இருக்கிற கோஷ்டியில் சேராமல் நீங்கள் காங்கிரஸ் கட்சி காமராஜரை பலப்படுத்துங்களாம் சொல்லியிருக்கார். ஆக ஒரு பக்கம் பெரியார் அவர்கள் மிகப்பெரிய காமராஜருக்கு பின்பலமாக இருந்து செயல்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு அரசியல் வந்து காமராஜருடைய அரசியலை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. வளர்ச்சியின் தொடர்ச்சி இருந்ததுன்னு திரு ஜெயரஞ்சன் சொல்றாரு. திரு சீனிவாசன், காமராஜர் ஆட்சியை நீங்க 3 விஷயங்களுக்காக சொல்லலாம். நேர்மை, தொழில் வளர்ச்சி, மற்ற வேல்யூஸ் அப்படின்ற ஒரு 3 விஷயங்களுக்கு நீங்க வரும்போது, வளர்ச்சி அப்படின்றது காமராஜரோடு தேங்கி போய்விடல, தொடர்ச்சியாக அது முன்னெடுக்கப்பட்டு தான் இருந்தது அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை திரு ஜெயரஞ்சன் முன்வைக்கிறார். உங்க கருத்து? இல்லை, நான் அதை மறுக்கிறேன். ஏனென்று சொன்னால், காமராஜர் உருவாக்கின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வைத்துக்கொண்டு எந்த அளவு இது வளர்ந்துருக்கணுமோ அந்த அளவு வளர்ந்துருக்கலாம்.
இப்போ 1991 நமது மரியாதைக்குரிய நரசிம்மராவ் அவர்கள் இந்த லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் இந்த பாலிசிஸ் கொண்டு வர்றார். அப்போ ஹைதராபாத், பெங்களூர் போன்ற அந்த தலைநகரங்களுடைய நிலை என்ன, சென்னை என்ன, ஒரு 5000 ஹோட்டல் அறைகள் இருக்கணும், சீ போர்ட் இருக்கணும், ஏர்போர்ட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அந்த தொழில் நகரங்கள் பிரம்மாண்டமாக வளரும் என்ற சூழல்ல எந்த விதமான ஹார்பர் இல்லாத, அடிப்படை வசதிகள் இல்லாத 40 வருஷத்துக்கு முன்னால் சாதாரணமாக இருந்த இன்னைக்கு பெங்களூர் மிக பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்திருக்கு. இன்னைக்கு ஹைதராபாத்தினுடைய வளர்ச்சியை நீங்க உலக அளவுக்கு ஒப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா சென்னை எங்கே இருக்கு என்பதை நாம் இன்னும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால இந்த 50 ஆண்டு கால கழக ஆட்சிகள்ல குறிப்பா தமிழகத்தினுடைய வளர்ச்சி தேக்கமடைந்திருக்கிறது, போதுமான அளவு போகவில்லை என்பதுதான். நீங்க கல்வியா இருக்கலாம், மருத்துவத்துறையா இருக்கலாம், இதுல எல்லாம் நம்ம கோபண்ணா அவர்கள் சொன்னது மாதிரி தனியார் துறை வளர்ந்திருக்கிறது. தனியார் துறை வளர்ந்திருக்கிறதுனா நிறைய அதுல லாபம் ஈட்ட கூறக்கூடிய சக்திகள் லாபம் ஈட்டி இருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் என்கிற அந்த தனது கடமையிலிருந்து தமிழக அரசாங்கம் சற்று தவறிதான் போயிருக்கிறது. உரிய அளவு வளர்ச்சி இங்க இல்லை. இன்னும் சொல்ல போனால் பக்கத்து மாநிலங்கள் வளர்ந்த அளவு கூட தமிழ்நாடு வளரல. இன்னைக்கு நதிகளை இணைப்பதில் இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண, நேற்று கூட நீங்க காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் கூட பெங்களூர்ல ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்குன்னே ஒரு யூனிவர்சிட்டி நேற்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி இதை நான் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சில நல்ல விஷயங்களை நான் பாராட்டுகிறேன். இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக இவர்கள் எதுவும் செய்யவில்லை. அது காமராஜரோட ஆட்சி காலத்தோடு முடிந்து விட்டதோ என்ற சந்தேகத்தை தான் உருவாக்குகிறது. ஒருவேளை அண்ணா அவர்கள் கொஞ்ச நாள் இருந்திருந்தா ஏதாவது செய்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவருடைய ஆட்சியுமே ரொம்ப குறுகி போய்விட்டது. அதனால இது போதுமான அளவு தமிழகத்தை வளர்ச்சி அடையாமல் தேங்க செய்து விட்டார்கள். அதனாலதான் காமராஜரே 2 கட்சிகளையும் பற்றி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்றுதான் அவர் விமர்சனம் செஞ்சிருக்கிறார், திமுக அண்ணா திமுகவையும் கூட. அதனால வளர்ச்சி இருந்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நண்பர் சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, என்ன எவிடன்ஸ் இருக்குது அவங்களுக்குன்னு தெரியல. அவங்க ஹைதராபாத்தை பாரு, பெங்களூரை பாரு, சென்னையை பாருங்கிறாங்க. அதெல்லாம் நானும் எல்லா இடமும் போயிட்டு தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது பாஜக நம்ம தலைமை அமைச்சர் திரு மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தும் பொழுது குஜராத் மாடல், குஜராத் எவ்வளோ இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிருக்குன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, குஜராத் எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிருக்கோ அதை விட அதிகமாகவே தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிருக்கு. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குஜராத்தினுடைய இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு மிக முக்கியமான காரணம் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி. இந்த பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரிங்கிற ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி அந்த குஜராத் இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேருந்து எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, குஜராத் 7வது இடத்துக்கு போகுமா 8வது இடத்துக்கு போகுமான்னு தெரியாது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 விதமான இண்டஸ்ட்ரியில் தமிழகம் முன்னாடியில் நிற்கிது. எதில்? இந்திய அளவில். ஒன்று ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, 2வது லெதரு, 3வது மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு, இன்னும் ஏதோ ஒரு செக்டார் மறந்து போச்சு. 4 செக்டார் இந்தியாவிலே முன்னணியில் இருக்கக்கூடியது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, தொழிலாளர்களை எம்ப்ளாய் பண்ணுறது, அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது. ஆக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இது எதுலேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ வரைக்கும் எந்த எவிடன்ஸும் இல்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சூழ்நிலைகள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இல்லை, அதில் ரொம்ப பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வேணால் இப்போ சொல்லலாமே தவிர, ஆனால் இது வரைக்கும் இந்த 50 ஆண்டு காலத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லை, அது தேங்கி போச்சுன்னு சொல்கிறதுக்கோ அல்லது பின்தங்கி ஓடி போச்சுன்னு சொல்கிறதுக்கோலாம் எந்த எவிடன்ஸும் கிடையாது. நான் பார்க்கல இது வரைக்கும். அது மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் இருந்ததுனாக்கா ஐயா சீனிவாசன் கொடுத்தாங்கனாக்கா நான் அதை பார்த்துட்டு நான் ஒத்துக்கிறேன். கனகராஜ் ஒன்று. அதாவது ரெண்டாவது இல்லை, இது ஒரு குறுக்கிடலாமா? சொல்லுங்கள். இல்லை, நான் அவர் ஜெயரஞ்சன் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இன்னொரு பார்வை இருக்கிறது. அரசாங்கம் சார்ந்து அரசாங்கத்தின் முனைப்போட வருகிற முன்னேற்றம் என்பது வேறு, அரசாங்கம் சாராமல் சமுதாயம் முன்னேறுவது என்பது வேறு. நீங்க இந்தியாவிலேயே தமிழகம் மாதிரி சில மாநிலங்களுக்கு தான் ஒரு குவாலிட்டி இருக்கு, ஒரு கேரக்டர் இருக்கு. என்னன்னா, அரசாங்கம் தன்னை ஆதரிக்காவிட்டால் கூட தங்கள் முன்னேற்றத்தை மக்கள் உச்சத்துக்கு கொண்டு போற ஒரு மாநிலங்கள்ல ஒன்று தமிழ்நாடு. நீங்க ஒரு சிவகாசி எப்படி உருவாச்சு, ஒரு திருப்பூர் எப்படி உருவாச்சு, ஒரு நாமக்கல் எப்படி உருவாச்சுன்னு பாருங்க. இந்த 50 ஆண்டு கால வரலாற்றில் அரசாங்கம் இவர்களுக்கு பெருசா உதவி செய்யவில்லை, நிதி நிறுவனங்கள் இவர்களுக்கு பெரிதாக கடன் அளிக்கவில்லை. ஆனாலும் கூட தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதில், நிதியை புரட்டி கொண்டு வர்றதில், தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதில் அங்கே இருந்த அந்த லோக்கல் கம்யூனிட்டின்னு சொல்றோம்ல, சமுதாயங்கள் மிக முன்னணியில் போய் சென்றிருக்கிறது. அதுதான் இந்த தமிழ்நாட்டு வளர்ச்சி காரணமாக அமைந்திருக்கிறதே தவிர இந்த 2 கழக ஆட்சியினால் அது நடைபெறவில்லை என்பதுதான் நாங்கள் பல களப்பணி ஆய்வு செய்வதில் நாங்கள் கண்டுபிடித்த பல விஷயங்கள் இது. அதனால தமிழக மக்கள் தி மோஸ்ட் என்டர்பிரைசிங் கல்ச்சர் உள்ள ஒரு சமுதாயமாக இருப்பதனால
அரசாங்கம் இங்கே அவர்களை காணாமல் இருந்தாலும் கூட இங்கே சமுதாயம் முன்னேறுகிறது. அந்த சமுதாயம் முன்னேறுகிறதுல அரசாங்கம் அந்த கிரெடிட் அவங்க எடுத்துக்கிறாங்க என்பது நியாயம்தான். இது அரசு சார்ந்த வளர்ச்சி அல்ல என்றுதான் தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி எம்எஸ்எம்இயோ டெக்ஸ்டைலோ இது எல்லாமே கூட அரசாங்கம் அதை ரொம்ப தொந்தரவு பண்ணி இருக்குங்கிறதா தமிழ்நாட்டில். நீங்க தமிழ்நாட்டினுடைய டெக்ஸ்டைலு கூட இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை உதவியா இல்ல, பல மாநிலங்களில் இருக்கிற உதவிகள் இங்க நடக்கவில்லை. இங்கே வந்து சுயமாக இவர் எழுந்து வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கூட பல உதாரணங்களை அதுக்காக சொல்ல முடியும். இப்போ நான் அவர் கனகராஜ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதனால் நிறுத்திக் கொள்கிறேன். சரி சார், நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு சாருக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம கல்ச்சர்னால தான் நம்ம வளர்றோம் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அரசாங்கம் உதவாம அரசாங்கம் தொழில் உதவல. முனைவு சரி. கலாச்சாரம் தமிழர்கள்ட்ட இருக்கு. சரி, அதில் 2 பிரச்சனை இருக்குது. முதல் பிரச்சனை ஐயாவுக்கு தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குஜராத் மாடல்னு ஒரு மாடல் இருக்குல்ல, அது தேவையில்லை இங்கே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் தான் தானாகவே வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அதனால் அந்த மாடலை கொண்டு வந்து இங்கே இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 1. 2வது வந்து கலாச்சார ரீதியாக தான் வளர்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வேறு எந்த விதமான மாற்று சிந்தனைகளும் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் பாட்டில் வளர்ந்து போயிட்டே இருப்பான். ரைட்டா? 2வது விஷயம். 3வது வந்து அரசு வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் வளர்றது அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. 1991 தான் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. இது அரசு இன்வெஸ்ட் பண்ணி தான் வளரணுங்கிறத 1991 நிறுத்தியாச்சு. அதற்கு உச்சகட்டமான ஆதரவாளர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பாஜக தான். அதனால் அந்த மாடலில் போனாலும் ஐயாவுக்கு ரொம்ப சிக்கல் தாங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது ஒன்று சீனிவாசன் சார் ரொம்ப காமராஜருக்கு வந்துருவோம். ஆமாம், காமராஜர் சம்மதம் இல்லை இல்லை 2 விஷயம் இருக்குது அதில். வளர்ச்சின்னு நீங்கள் பேசும்போது யாருக்கான வளர்ச்சி என்பதில் நீங்கள் நிச்சயமாக 67க்கு பின்னால் ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ நீங்கள் வளர்ச்சிங்கிறது எந்த அரசாங்கம் இருந்தாலும் வளர்ச்சி என்பது இருக்கும். யாருக்கான வளர்ச்சி? அவர் சொன்னார், இப்போ காமராஜர் இருந்த காலம் மட்டும் நீங்கள் தனியார் கல்லூரிகளை அல்லது பள்ளிகளை அனுமதிக்காத நிலைமை என்பது அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்பாடாக இருந்தது. பின்னால் இப்போ நீங்கள் வந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கி எங்கே இதுக்கு கொடுக்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுக்குறாங்க, அந்த கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் இவர் யூபி கவர்மெண்ட்டினுடைய அந்த பட்ஜெட்டை பார்த்தாலே தெரியும். அடுத்து ஒரு விஷயம் அவர் சொன்னார். நீங்கள் காமராஜருக்கு வரும்போது பேசிக்காக என்னென்னா, சீனிவாசன் சார் அதை ரொம்ப நளினமாக சொன்னார். உண்மையில் அவர் திறமையாகவும் சொன்னார். என்ன பிரச்சனைனா, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருக்கிற யாரும் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் லீடர்ஸ் வித் ப்ரீ இண்டிபெண்டன்ட் வேல்யூஸ். நீங்கள் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் வேல்யூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சுதந்திரத்திற்கு முந்தைய ஒரு நல்ல கொண்டாடக்கூடிய விழுமியங்கள் கொண்ட தலைவர்கள் யாரையும் பாஜகவுக்கு சொந்தமாக கிடையாது. அது இந்து மகாசபாவுக்கோ ஜனசங்கத்துக்கோ அல்லது ஆர்எஸ்எஸ்க்கோ கிடையாது. அது இப்ப இருக்கக்கூடிய விவாதம் இன்னொரு நாள்ல விரிவா பேசுறது. நீங்க இல்ல அதுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க காமராஜரை ஏன் எதிர்த்தார்கள் என்பதோடு அது சேர்ந்தது. இப்படி இந்த வேல்யூஸோட இருக்கிறவரை போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல தானே அவரை கொளுத்தணும்னு முடிவு பண்ணாங்க. அது எங்கிருந்து வந்தது? ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் பார்க்கலைன்னா என்னன்னா, சரி, வித் ஆல் கிரிட்டிசிசம், இப்போ மகாத்மா மேலே எங்களுக்கு கிரிட்டிசிசம் இருக்குது, ஆனால் நாங்கள் கொள்வது கிடையாது. அல்லது அவரை வந்து தேவைன்னா அவரை நாங்கள் காந்தியன் சோசியலிசம், நீங்கள் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிரச்சனை. காந்தியவும் அவங்களுக்கு பிடிக்காது, சோசியலிசமும் அந்நிய தத்துவம், ஆனால் காந்தியன் சோசியலிசம்னு அவங்க முன் வைப்பாங்க. எனவே இதில் என்ன பிரச்சனைனா, இன்றைக்கு காமராஜரை அவர்கள் தமிழகத்தில் கொண்டாடுவது அல்லது சுவீகரிப்பது என்பது எதோடு சேர்ந்ததுன்னா, அதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாது. வேறு கட்சியில் இருக்கிறவங்கள தான் அவங்க வேல்யூஸ் உள்ளவங்களாக கொண்டாட முடியும், இல்லைன்னா கொண்டாட முடியாது. இது கடந்த காலத்தில் இருந்த அப்படின்னா நேருவை கொண்டாடணும்ல, அப்படின்னா இதே மாதிரி மற்ற பல தலைவர்களை கொண்டாடணும்ல, அதெல்லாம் அவங்க பண்ணலையே. அப்படி எந்த தலைவர்களை அவங்க கொண்டாடினாங்க? வேற எந்த இடங்கள்ல அப்படி கொண்டாடி இருக்காங்க? நேரு காமராஜர் ஏற்றுக்கொண்ட தலைவர், அது இன்னொரு நாள்ல விரிவா விவாதிக்கலாம். நம்ம காமராஜரோட நிறைவு செய்யலாம். சாஸ்திரி திரு காமராஜர் நினைவோடு அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். திரு கோபண்ணா, இன்றைக்கு வாழும் காமராஜர் யாரையாவது சொல்ல முடியுமா? தேவர் யாரையாவது நீங்க சொல்ல முடியுமா? வாழும் காமராஜர் என்று இன்றைக்கு நாம் யாரையும் குறிப்பிட முடியாது, குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. காமராஜராக இன்னொரு காமராஜர் உருவாவது என்பது மிக கடினமானது அது. ஆனால் அவரை போல அவர் எதற்காக வாழ்ந்தாரோ, எந்த லட்சியத்திற்காக வாழ்ந்தாரோ, எத்தகைய ஆட்சி முறை இந்த நாட்டிற்கு வழங்கினாரோ அதை மீண்டும் செயலுக்கு கொண்டு வருகிற முயற்சியிலே நாம் ஈடுபடலாம். அந்த ஆட்சி முறை என்பது இன்றைக்கு ஒரு புதிய ஆட்சி அமையுமையானால் அந்த அத்தகைய ஆட்சி முறையை தான்
நாங்கள் காமராஜ் ஆட்சியை கொண்டு வருகிறோம் என்று சொல்லுவது அந்த ஆட்சி முறை கனவு இல்லை, அது ஒரு கனவு இலக்கு. ஏன்னா இந்த கனவுக்காக நாங்கள் 1989 அன்றைக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் மூப்பனாரை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டிலே நாங்கள் தனியாக போட்டியிட்டோம். 48 லட்சம் வாக்குகள், 21% வாக்குகளை பெற்று 26 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம். ஜெயலலிதா அவர்கள் 51 லட்சம் வாக்குகளை பெற்று 27 சட்டமன்ற 27 சட்டமன்ற உறுப்பினரை பெற்றார்கள். அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றோம். ஒரு இலக்கை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். அடுத்து 1991 தேர்தல் வருகிறது. காங்கிரஸ் என்பது இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய கட்சி. இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவை ஆளுகிற முதன்மை நோக்கம் கொண்ட காங்கிரஸ். 91 முதன்மை நோக்கம் என்னன்னா, நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறணும், ராஜீவ்காந்தி பிரதமராக வரணும் என்று முதன்மை நோக்கம். அதனால் அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி வைத்து இன்றைக்கு இருக்கிற அதிமுகவுக்கு அன்றைக்கு தான் நாங்கள் உயிர் கொடுக்குறோம். நாங்கள் உயிர் கொடுத்து தான் ரெட்டைலை வந்தது, அதிமுக வந்தது, எல்லாமே வந்தது. அன்னைக்கு நாங்க ராஜீவ்காந்தி உயிர் கொடுத்தாரு. இன்னைக்கு அதிமுக இல்ல, அதிமுக பிரதிநிதிகள் யாரும் இல்ல. அதனால காமராஜரோட நம்ம நிறைவு செய்யலாம். காமராஜர் நீங்க சொல்ற ஒரு கருத்தோட அந்த அடிப்படையில தான் எங்களுடைய இலக்கு பயணம் என்பது இந்தியாவை ஆளுகிற முதன்மை நோக்கம் இருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே நாங்கள் அந்த இலக்கை நோக்கி எங்கள் பயணம் தடைபடுகிறது. ஒரு நாள் காலம் மாறும், நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி எங்கள் பயணத்தை நிறைவு செய்வோம். எல்லோருக்கும் இலக்கு இருக்கிறது. எந்த இலக்கு வெல்லுதுன்னு பார்ப்போம். எப்போதும் சர்ச்சைகளை பேசுற நாள்ல ஒரு மறைந்த பெரும் தலைவர்களை பேசுறதுக்கான நாளா இன்னைக்கு அமைஞ்சது. நிறைய கருத்துக்களை உங்களுக்கு நன்றி. நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.